ஹாய் வணக்கம். ஹாய். மற்றொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேங்க. வாங்க இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னாக்கா, இலங்கையில் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவில் தலைநகரம் என்று சொல்லக்கூடிய கொழும்பை பற்றி பார்ப்போங்க. கொழும்புல என்னென்ன மாதிரியான இடங்கள் இருக்குது, பரபரப்பான ஏரியாக்கள் என்ன மாதிரி இருக்குதுன்னு மூலமாக நாங்கள் இன்றைக்கி வீடியோவில் நேரடியாக உங்களுக்கு காட்ட போகிறோங்க. ரோட்டாலே போயிட்டு இருக்கலையே நீங்களே பார்ப்பீங்க என்னென்ன மாதிரி இருக்குது, என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது, என்னென்ன மாதிரி பரபரப்பான ஏரியாக்கள் இருக்குது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நாங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டாம் குறுக்கு தெரு. ரெண்டாம் குறுக்கு தெருலங்க நிறைய மக்கள் வராங்க போகிறாங்க. அருகில் கடைகள் இருக்குது. ரெண்டு சைட்லேயும் கடைகள் தாங்க. விளையாட்டு சாமான் கடை, சின்ன சின்ன பெண்களுக்கான கிளிப் ஐட்டம், செயின், அதே போல் ஃபோன் கவர் ஐட்டங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா விளங்கும். இவ்வளோ டொய்ஸ் ஐட்டம் கூட வச்சுக்கோங்க பார்த்தீங்களா. அதே போல் க்ரௌடாக தான் இருக்குங்க. இப்போ கொஞ்சம் இன்றைக்கு பார்க்க போனீங்கன்னா கொஞ்சம் க்ரௌட் குறையத்தான். ஆனால் மற்ற நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌட் இருக்குங்க. வாங்க அப்படியே போகலாம். பாருங்கள் வாராங்க போகிறாங்க எடுக்கிறாங்க, நடைபாதையாக பார்க்குறாங்க. கொழும்புக்கு எங்கேருந்து வந்தாலுங்க இந்த ரெண்டாம் குறுக்கு தெரு, முதலாம் குறுக்கு தெரு, மூன்றாம் குறுக்கு தெருன்னு இருக்குது. இந்த குறுக்கு தெருக்கு வராமல் யாருமே போக மாட்டாங்க. இங்கே தான் சீப்பாக கூட மிக குறைஞ்ச விலையில் கம்மியான விலையில் சாமான்களை பொருட்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பமும் இங்கே தாங்க இருக்குது. வாங்க இங்கே ஒவ்வொரு கிராமங்கள்ல இருந்தும் ஒவ்வொரு ஊர்களில் இருந்தும் இலங்கையில் எல்லா இடங்கள்லேருந்து வர மக்கள் இந்த இடங்களில் கட்டாயம் வருவாங்க. வந்து பார்த்துக்கிட்டு இங்கே இருக்கிற சாமான் எவ்வளோ இருக்குது, என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்பாங்க. வெவ்வேறு வகையான தேவைகளுக்கெல்லாம் வர மக்கள் இருக்கிறாங்க. வெவ்வேறு வகையான கொழும்பில் அவங்களுக்கு தேவையை நிறைவேற்றவங்களுக்குரிய அவங்களோட தேவைகளை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் இங்கே வந்து பார்த்துக்கிட்டு இந்த ஏரியாவை தான் சுற்றி பார்ப்பாங்க. இங்கே ஏரியாவை சுற்றி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய பொருட்கள் இருக்குது. பாட்டா வேணுமா, பாட்டாக்கள் இருக்குது. விளையாட்டு சாமான் வேணுமா, சின்ன பிள்ளைகளோட உடுப்புகள் வேணுமா, ஃபோன் கவர், பேக்கு பாருங்கள், இந்த பேக் இருக்குது, பேக்குகள் எல்லாம் இருக்குங்க. அதே மாதிரி இங்கே இரு சைட்லேயுமே இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை பாருங்கள், எல்லாமே பழக்கடைங்க. பழம், ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், கிரேப்ஸ் பழம், எல்லா பழங்களும் இதுக்கு வேண்டிய பழங்களை நாங்கள் வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு லேசாக இருக்கும். இந்த பழங்கள் விற்கிற ஏரியாவை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இது அரசாங்க பஸ் ஸ்டாண்ட், சிடிவி பஸ் ஸ்டாண்ட், கொழும்பு பெரிய சிடிவி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்புறமாகத்தாங்க இது இருக்குது. தேவையான பழங்களை இலகுவாக வாங்கிட்டு நாங்கள் எங்களுடைய பிரயாணங்களை மேற்கொள்வதற்கு வசதியாக இருக்குங்க. இப்படியே போனீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கும். தேவையான பொருட்கள் பாருங்கள், மாலை தொங்குது. அதே போல் ஒவ்வொரு வகையான பொருட்கள் நீங்கள் தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். உடுப்புகள் சீப்பாக எடுக்கலாம். இங்கே இதை கூட பெட்டா வந்து சொல்லுவோம். பேக்குகள் ஐட்டங்கள் இருக்குது. ஒவ்வொரு வகையான பொருட்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பிடிச்சிருந்தா எடுக்கலாம். அப்படி பார்க்க போனீங்கன்னா ஒவ்வொரு வகையாக இங்கே பாருங்கள், இதில் ஒரு கடை இருக்குங்க. தேவையான ஒரு ஒரு பொருளை ஒரு சாமான் எடுத்தால் 20 ரூபா 30 ரூபா என்று பொருளக்கூடிய கடைகளும் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உடுப்புகள், சின்ன பிள்ளைகளோட உடுப்புகள், பெரியார்களோட உடுப்புகள் கூட இங்கே சைடில் இருக்குங்க. நீங்கள் கட்டாயம் கொழும்புக்கு வந்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்ட், சிடிவி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்பக்கமாக இந்த கடைகள்லாம் இருக்குது. அப்படி வந்தீங்கன்னா போக பார்த்தீங்களா பஸ் ஸ்டாண்ட், சிவப்பு கலரில் போகிற பஸ்ஸு சிடி பஸ் இல்லையா, இதுதான் சிடி பஸ்ஸுடைய பின்பக்க வாயில்னு சொல்லுவோம். இதுக்குள்ள போனால் பின்பக்க வாயில் ஊடாக அப்படியோ சிடி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகுது. ரெண்டு சைட்லேயும் பல கடைகள் அதுகள் எல்லாம் இருக்குது. நீங்களே பார்த்துக்கொள்ளலாங்க. நிறைய பழக்கடைகள், வேண்டிய பழங்களும் வாங்கிக்கொள்ளலாம். மிக சீப்பான ரேட்டில் இருக்குது. ஊரில் எடுக்கிறத விட மிகவும் குறைஞ்சலாம் நீங்கள் எடுக்கலாம், உண்மையை சொல்லப்போனால் இல்லையா. அதே போல் ஸ்வீட் ஐட்டங்கள் இருக்குது. அதே போல் வேண்டிய ஸ்வீட் ஐட்டங்களை இங்கே நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். பிள்ளைகளுக்கு வேலை போகல அல்லது பிள்ளைகளுக்கு கேட்கும், அப்பா கொழும்புக்கு போய் வந்திருக்கிறாரு, அப்பா தலைநகருக்கு போய் வந்திருக்கிறாரு, அப்போ என்ன வாங்கி வந்துன்னு கேட்டால் நீங்கள் விளையாட்டு சாமான்களை வாங்கி கொடுக்கலாம். அல்லது சின்ன வகையாக பாருங்கள், 500 ரூபா உடுப்புகள், அதே போல் கல்சங்களை நீங்கள் வாங்கி போடலாங்க. பார்த்தீங்களா, இப்படியே பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு நடைபாதை. இலங்கையில் தலைநகரத்தில் நடைபாதைகளில் இருக்கக்கூடிய கடைகள் தான் இது. இதெல்லாம் ஒரு போக்குவரத்துக்குரிய நடைபாதைகளாகத்தான் இது பயன்படுத்துகிறாங்க. சின்ன ஒரு வழி தான், அது விட ரெண்டுலேயும் இப்போ இங்கே பெரிய கடைகள், இங்கே சின்ன சின்ன கடைகள், சின்ன சின்ன பொருட்களை விற்றுக்கிட்டு இருக்காங்க. நடுவில் ஒரு ஆள் அல்லது 2-3 பேர் போகிற அளவுக்கு தாங்க வழி இருக்குது. அதில் நீங்கள் கொழும்புக்கு வந்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் பார்த்து நீங்களே உங்களை பாதுகாத்துக்கிட்டு போகணுங்க. கட்டாயம் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க.
நிச்சயம் இதில் வரும்போது கட்டாயம் நெரிசலாக தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் நெரிசல் குறைய இருக்குது. அப்படியே வாங்க, அப்படியே வந்தீங்கன்டா பார்த்தீங்களா, கொழும்புல பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் அடிக்கிறதுக்கு பின்பக்கமாக ஒரு ஏரி மாதிரி இருந்தீங்க. இதை துப்புரவாக்கி அரசாங்கம், கொழும்பு மாநகர சபை எல்லாம் துப்புரவாக்கி ஒரு பெரிய ஒரு சுற்றுலாக்குரிய ஒரு இடமாக அதை செஞ்சு வச்சிருக்காங்க. எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா. இந்த வீதி ஓரங்களில் பக்கத்தில் ஒரு கட்டு வச்சிருக்காங்க. அந்த கட்டில் குந்தி இருந்துட்டு நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாங்க. இதை பார்த்தீங்களா, இது ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட். இப்படி நீட்டுக்கு வந்தீங்கன்னா அங்கே அடிக்கிறாங்க. எல்லாமே ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் தான் இருக்கணும். வேண்டிய ஊர்களுக்கு வேண்டிய பஸ்ஸுகள் எடுத்துகிட்டு நாங்கள் போகலாம். அந்த வழங்குதா இல்லையா, அதுதான் தாமரை கோபுரம். பார்த்தீங்களா, இந்த வழங்குது தாமரை கோபுரம். தூரத்துலேருந்து எடுக்கிறதால அது அப்படி வழங்குது. கிட்ட போனீங்கன்னா மிச்சம் பெருசாக இருக்குங்க பார்த்தீங்களா. ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் அரசாங்கம் செஞ்சு வச்சுட்டு இருக்குது. இது ஒரு காலத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் இல்லை. இதெல்லாம் ஒரு ஏரியா இருந்தது. இப்போ க்ளீனாக அழகாக செஞ்சு மக்கள் நடமாடுவதற்கும் மக்கள் ரெஸ்ட் எடுப்பதற்கும் அழகாக வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அந்த ஆற்றோட பார்க்குற பொழுது அந்த தாமரை கோபுரம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுதான் ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட். அடுத்ததாக இந்த ஒவ்வொரு மருதானை போகிற ஏரியாக்கள், ஒவ்வொரு ஊர்களுக்கு போகிற ஏரியாக்கள் உடைய பஸ்ஸில் வரக்கூடிய ரூட்டுகள் எல்லாம் இது இருக்குது. இது ஒரு சின்ன ஒரு சந்தி மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டுக்குரிய போகிற வழிகள். இங்கே பாருங்கள் எப்படி தாமரை கோபுரம் இருக்குன்னு இல்லையா. ஓகே, இப்படியோ வந்தீங்கன்னு சொன்னாக்கா நாங்கள் அப்படியோ கோல் பேஸுக்கு போகிற வழிகளும் இருக்குது. அதே போல் வந்து இங்கே போனால் பெட்டாவுக்கு போகிற வழிகளும் இருக்குதுங்க. அப்படியே வாங்க போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சுற்றி அந்த கொழும்பு பெட்டாக்கில் தான் இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இங்கே வரக்கூடிய வீதி ஓரங்களில் இந்த ஏரியாவுக்குள்ளே தள்ளு வண்டிகள் தள்ளிட்டு வேலை செய்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. பொதுவாக சொல்ல போனால் இது ஒரு நெரிசலான ஏரியா. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 2ஆம் குறுக்கு தெருக்கு அப்படி பின்பக்கமாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஏரியா பின்பக்கமாக இருக்கிற ஏரியா. அப்படியே போனீங்கன்னா இதுலேயும் இரு மரங்கிலும் நிறைய கடைகள்லாம் இருக்குது. பார்த்தீங்களா, இது சம்மங்கோட்டை பள்ளி என்று சொல்லுவோம். சம்மாங்கோட்டை பள்ளி என்று சொன்னால் விலங்கும் எல்லாருக்கும். மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா போன்ற கட்டடக்கலைகள் மாதிரி இருக்கு இல்லையா. நல்ல அழகாக செஞ்சுருக்கிறாங்க. அப்படியே பல கடைகள். அதே போல் அந்த பள்ளியில் இருந்து அப்படியே நீட்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னாக்கா நிறைய கடைகளை காணலாம். நெரிசலாக தான் இருக்குது. பெரிய வாகனங்களும் போகுது. நீங்கள் கொழும்புக்கு வருகின்ற பொழுது உங்களோட தேவைக்காக இந்த ஏரியாவுக்கு நீங்கள் வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிங்கன்னா கட்டாயம் போய் பாருங்கள். மிக கவனமாக போங்க. நிச்சயமாக ஏண்டா பெரிய பெரிய வாகனங்கள் வரும், சின்ன வாகனங்களும் மக்கள் நெரிசலாக இருப்பாங்க. மிச்சம் ஒரு கவனமாக தான் நாங்கள் போகணும். கொழும்புல அதுவும் ஸ்ரீலங்காவில் இருக்கிற தலைநகரத்தில் ஒரு பரபரப்பான ஏரியாக்களில் இதுவும் ஒன்றுங்க. கட்டாயம் நீங்கள் இந்த இடங்களுக்கெல்லாம் போய் பார்க்கணும். மக்கள் கூட்டமாகத்தான் இருக்குதும். இங்கே வரக்கூடிய மக்களை பொதுவாக நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால் எல்லாமே இங்கே ஊர் ஆக்கள் இருக்க மாட்டாங்க. கடை வச்சிருக்கவங்க தான் பாருங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய இரு மலங்களும் கடை வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்க இல்லைங்க. இங்கே இருக்கிறவங்கள்டா ஒரு 100க்கு ஒரு 10 வீதம் தான் இங்கே இருக்கிறவங்க இருப்பாங்க. மற்றதெல்லாம் வெளியூர்களில் இருந்து ஒவ்வொரு மாவட்டங்களில் ஒவ்வொரு மாகாணங்களில் இருந்து வந்தவங்க தான் கூடுதலாக இருப்பாங்க. அவங்க தான் கடைகள் வச்சுருக்காங்க. அதே போல் இந்த ஏரியாவுக்கு வாரவங்களை பார்த்தீங்கன்றாலும் இந்த ஊரில் உள்ளவங்க கூடுதலாக வரமாட்டாங்க. 100க்கு 80% அல்லது 85% வெளியூர்களில் தன்னுடைய தேவைகளை முடிப்பதற்காக வேறு வேறு தேவைகளுக்காக வந்து இந்த கடைகளை இந்த பஜார்களை பார்க்கக்கூடியவங்களாகத்தான் இந்த இடமும் இருப்பாங்க. பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. அழகாகவும் இருக்குது. அதே போல் சின்ன சின்ன ஏரியா மாதிரி இருக்குது. நீங்கள் இப்போ அதே குஜராத் அதே போல் இந்தியாவில் பம்பாய் போன்ற நகரங்கள் மாதிரி தான் இதுவும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்கும். ஒவ்வொரு இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு ஆக்களும் ஓடிக்கிட்டே போவாங்க. யார் என்னத்துக்கு போகிறான் இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவைகளுக்காக போகிறான். ஆனால் யாரையும் தெரியாது. பரபரப்பான ஒரு நகரம். கட்டாயம் நீங்களும் போய் பார்க்கணும். மிச்ச நெரிசலான நகரமும் கூட. இப்போ நான் போகிற டைமில் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நிச்சயமாக க்ரௌட் குறையத்தான் இருக்குது. ஆனால் வேறு நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக க்ரௌட் கூட இருக்கணும். வாங்க அப்படியே போவோம். பேசிட்டு வாயும் தொண்டையும் காஞ்சிட்டு ஏதாவது குடிப்போம்னு பார்க்குறேன்னு ஒன்றும் குடிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமும் கிடையில. வளைச்சி பக்கத்தில் வேறு கடைகள் தான் இருக்குதுங்க. பார்த்தீங்களா, எல்லாமே அங்கே பாருங்க கத்தியை வச்சுட்டு விற்கிறான்.
இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோன் கவர்கள், ஃபோன் சார்ஜர்கள் அப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஒவ்வொரு கடைகள் எல்லாமே ஒரு சிறிய சிறிய கடைகள் தான். பெரிய பெரிய கடைகளுக்கு பக்கத்தில ஒரு சின்ன ஒரு மேசைய போட்டுக்கிட்டு அவங்க என்ன செய்வாங்க, அவங்களோட வியாபாரத்த செய்வாங்க. ஆனா, பெரிய கடைகள்ல வார லாபத்த விட இவங்களுக்கு லாபம் வாரதும் மிச்சம் கூட மாரி தான் இருக்குது பார்த்தா. அது அப்படி இருக்குது என்ற வார ஆட்கள் மக்கள் மிக சீப்பாக ஒரு சீப்பான ரேட்ல எடுக்கக்கூடிய ஒன்று தான் இந்த சிறிய சிறிய கடைகள் என்று சொல்லலாம். வேண்டிய பொருட்கள், வேண்டிய தேவைக்கான பொருட்கள் இருக்குது. நான் கூடுதலா 2ஆம் குறுக்கு தெருவு தான் காட்டிட்டு இருக்கிறேன். அடுத்த பக்கத்துல 3ஆம் குறுக்கு தெருவும் இருக்குங்க. அந்த 3ஆம் குறுக்கு தெருவுல பெரும்பாலும் ஷூ ஐட்டங்கள் எல்லாம் அ இருக்குது. ஷூ ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. அதை நாங்க என்ன செய்வோம், இன்னொரு டைம்ல நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த சந்தர்ப்பத்துல காட்ட இயலுமெண்டா காட்டுறேன். இல்லைன்னு சொன்னா விட்றேன். ஓகே. பாருங்க. அங்க பார்த்துட்டு போனீங்கன்னா, அந்த ஒரு ஜூஸ் கடை ஒண்ணு இருக்குங்க. அ போய் பார்க்கலாம். தொறந்திருக்கோ தெரியாது. தாகமா இருக்குது. சரி, பிரச்சனை இல்லைங்க. இங்க பார்த்தீங்களா? இங்க பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரூ டிரைவர் போன்ற அந்த எலக்ட்ரிக்கல் சாமான் இருக்குது. ஒவ்வொரு ஐட்டங்களும் இந்த கடைகள்ல இருக்குது. நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஆ ம் வெயில் அடிக்குது. வெயிலும் தான் கூட. லைட்டுகள் விக்கிறாங்க. இங்க ம் பாருங்க. ஒவ்வொரு குடைகள்ல கீழ வச்சுட்டு, அல்லது பக்கத்துல சின்ன சின்ன மேசைகள வச்சுக்கிட்டு, வியாபாரத்த பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களும் வாராங்க, போறாங்க. ஸ்ரீலங்காவுல கொழும்பு சிட்டிய அதுவும் 2ஆம் குரூப் தெரு சம்மந்தமான அல்லது பெட்டா சம்மந்தமான விஷயங்கள் நீங்க நேரடியா பார்த்திருப்பீங்க. ஓகே. எங்களுடைய இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய சேனலை இன்னும் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கட்டாயம் மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கும். பாய். வணக்கம்.